Natco Pharma shares bleed 18.5% as Q3 earnings show disappoints. நாட்கோ பார்மா பங்குகள் 18.5% சரிந்ததால் காலாண்டு வருவாய் ஏமாற்றமளித்தது. பிப்ரவரி 13 அன்று வர்த்தகத்தில் நாட்கோ பார்மாவின் பங்குகள் 18.5% வரை சரிந்தன. முதலீட்டாளர்கள் அதன் ஏமாற்றமளிக்கும் காலாண்டு வருவாய் செயல்திறனைத் தொடர்ந்து பங்குகளை கைவிட்டதால் மருந்து தயாரிப்பாளரின் கடந்த காலாண்டிற்கான நிகர லாபம் ஆண்டுக்கு ஆண்டு 38% குறைந்து $13.2 கோடியாக இருந்தது. இது கடந்த நிதியாண்டின் இதே காலகட்டத்தில் அது ஈட்டிய $21.2 கோடியிலிருந்து வெகுவாக குறைந்துள்ளது. வருவாய் 37% குறைந்து $47.4 கோடியாக இருந்தது. இது முந்தைய ஆண்டின் இதே காலத்தில் $75.6 கோடியிலிருந்து குறைந்தது. இதனுடன் செயல்பாட்டு செயல்திறனும் கடுமையாக பலவீனமடைந்தது. டிசம்பர் காலாண்டில் EBITDA வரம்பு 2717 அடிப்படை புள்ளிகள் குறைந்து 8.2% இருந்தது. இது முந்தைய ஆண்டின் இதே காலத்தில் 35.3% இருந்தது. நாட்கோ பார்மாவின் ஒட்டுமொத்த வருவாயை இழுத்தடிக்கும் ஒரு முக்கிய காரணி அதன் பார்முலேஷன் ஏற்றுமதியில் ஏற்பட்ட கூர்மையான சரிவு ஆகும். இது அடிப்படை காலத்தில் $65.6 கோடியிலிருந்து மூன்றாவது காலாண்டில் பாதிக்கும் மேலாக சரிந்து $28.8 கோடியாக இருந்தது. அதற்கு மேல் உள்நாட்டு பார்முலேஷன் விற்பனையும் சரிவைக் கண்டது. ஒரு வருடம் முன்பு $99.4 கோடியிலிருந்து $96.1 கோடியாக குறைந்தது. சூழலைப் பொறுத்தவரை காலாண்டில் நாட்கோ பார்மாவின் மொத்த வருவாயில் ஏற்றுமதி பார்முலேஷன்கள் 44% இருந்தன. அதனால்தான் இந்த பிரிவில் ஏற்பட்ட கூர்மையான சரிவு மருந்து தயாரிப்பாளரின் வருவாயில் பெரிதும் பாதிப்பை ஏற்படுத்தியது. நிதியாண்டு 24இல் நிறுவனத்தின் மொத்த விற்பனையில் ஏற்றுமதி பார்முலேஷன்கள் 76% பங்களிப்பை அளித்தன. மறுபுறம் உள்நாட்டு பார்முலேஷன்கள் காலாண்டில் 15% விற்பனையாகவும் நிதியாண்டு 24இல் வெறும் 9%ஆகவும் இருந்தன. காலை 09:55 மணிக்கு NSE இன் பங்குகள் $1.12 வர்த்தகம் செய்யப்பட்டன. இன்றைய வர்த்தக அமர்வில் ஏற்பட்ட விற்பனையுடன் பங்குச்சந்தை தொடர்ந்து 5வது வர்த்தக அமர்வாக சரிவை சந்தித்துள்ளது. இந்த காலகட்டத்தில் அதன் மதிப்பில் 1/4 பங்கு இழந்துள்ளது. மூல மணி கண்ட்ரோல் Declaration. தகவல் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும்.